அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொது தமிழ்ல அழகு 7ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்னு தலைப்பின் கீழே ஒவ்வொரு அறிஞர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கோட நம்ம கடைசி இன்னும் இருக்கிற ஒரு 4-5 அறிஞர்கள் தான். இதோட நம்ம அழகு 7 இருக்கிறதுல எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். பார்க்க போறது வந்து நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் இவரோட பட்டம், சிறப்பு பெயர் நம்ம சொல்றோம்ல, சிறப்பு பெயர் புனை பெயர்னு சொல்றோம் இல்லையா? அததான் வந்துட்டு இது நாமக்கல் கவிஞர் அப்படின்றதுதான் இவரோட இது. இவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வே ராமலிங்கனார். இவரோட இயற்பெயர் என்னது? வே ராமலிங்கனார். அப்போ இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரோட சிறப்பு பெயர் தான் என்னது? காந்திய கவிஞர். நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்திருக்கோம், மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நம்ம போன வீடியோல இருக்கு, போய் பாருங்க. இவரோட சிறப்பு பெயர் வந்துட்டு என்னது? காந்திய கவிஞர். அப்புறம் பெற்றோர் வந்துட்டு வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். பெற்றோர் யாரு? வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். அப்போ ஊர் இவரு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற மோகனூர். இது நமக்கு கேள்வி இருக்கு. எப்படின்னா ஒரு அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கவிஞர்கள்லாம் இந்த சைடு நேம் கொடுத்துட்டு இந்த சைடு அவங்களோட ஊர் பேர் கொடுக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பொறுத்துக்களை கொடுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த அறிஞர்கள் நேம் கொடுத்துட்டு அவங்க எழுதின இதழ்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இவங்களோட காலங்களும் இந்த சைடு கொடுக்கலாம். அப்போ நம்ம எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா படிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19/10/1888. சரிங்களா? அவரோட இறப்புன்னு பார்க்கும்போது 24/8/1972. அப்போ 1888 1972 அவரோட இறப்பு. இவரோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது, என்ன விருது கொடுத்திருக்காங்க? பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இந்த பத்மபூஷன் அப்படின்றதுக்கு தமிழ்ல தாமரை அணி, தாமரை அணி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பத்மபூஷன் அப்படின்றதுக்கு என்னது? தாமரை அணி. பத்ம அப்படின்னா தாமரை என்றது பொருள். அதுக்கடுத்து இவர் என்னவா இருந்திருக்காரு? தமிழக அரசுல சட்ட மேலவை உறுப்பினர். நம்ம சொல்றோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்றோம் இல்லையா, அப்போ இவர் சட்ட மேலவை உறுப்பினரா இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரா இவர் இருந்திருக்காரு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரா இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒரு முக்கியமான பாட்டு நம்மளோட உப்பு சத்தியாகிரகத்துல வழிநடை பாட்டா இவரது இருந்திருக்கு. நமக்கு நடந்திருக்கு இல்லையா, உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல நடக்கும்போது இந்த பாட்டு, இவர் எழுதின இந்த பாட்டு தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற பாட்டு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வழிநடை பாடலா பாடிட்டு உப்பு சத்தியாகிரகம் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இவரோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கடுத்து இவரோட நூல்கள், அவரோட நூல்கள் ரொம்ப முக்கியமானது. மலைக்கல்லன். என்ன நூல்? மலைக்கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு தன் வரலாற்று நூல். என்ன நூல்? தன் வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. என் கதை, என் கதை. அடுத்து சங்கொலி. சங்கொலி தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் சங்கொலி. சரிங்களா? அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த நாமக்கல் கவிஞர் பாடல்களுக்கு கீழே 14 பாடல்கள் இருக்கு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கீழே 14 பாடல்கள். எல்லாமே மலர் 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 கொண்டு முடியும். சரிங்களா? மலர்கள் அப்படின்னு சொல்லி முடியும். 14 பாடல்களுமே லைனா இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. மலர்கள் 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 அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சாலே அது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அவளும் அவனும். அடுத்து என்னது? அவளும் அவனும். தமிழ்தேர், தமிழ்தேர் கவிதாஞ்சலி. சரிங்களா? அதுக்கடுத்து பிரார்த்தனை. அடுத்து என்னது? பிரார்த்தனை. தேமதுர தமிழோசை, தேமதுர தமிழோசை. இது எல்லாமே என்னது? இவரோட நூல். அப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு டைம் பார்த்துருவோமா? மலைக்கல்லன், தன் வரலாற்று நூல், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அவளும் அவனும், தமிழ்தேர், அதுக்கப்புறம் கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தேமதுர தமிழோசை. சரிங்களா? அப்ப இது எல்லாமே இவரோட முக்கியமான நூல். என் கதை அப்படின்றதும் தன் வரலாற்று நூல்ன்றதும் அவரோட சொந்த, நம்ம ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதப்பட்ட நூல் தான் தன் வரலாற்று நூலும் என் கதையும். சரிங்களா? அப்போ இவரோட மேற்கோள்கள்லாம் என்ன இருக்கு? இவரோட மேற்கோள்கள்லாம் என்னென்ன இருக்கு நம்ம எல்லா கவிஞர்களுக்கும் பார்க்குறோம். முக்கியமா வந்துட்டு கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பாரதிதாசன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கா நிறைய மேற்கோள்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க, நிறைய பாடல்களும் அவங்க ஏற்றிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நாமக்கல் கவிஞரோடது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நம்ம பாடணும் இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இந்த பாட்டு உப்பு சத்தியாகிரகத்துல வழிபாதையா இருந்துச்சு. உப்பு சத்தியாகிரகத்துல வழிநடை பாடலா இது இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்திய நாடு இது என்னுடைய நாடே,
என்று நீ, அதாவது என்று தினம் தினம் நீ அதை பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய நாடு இது என்னுடைய நாடே, இந்திய நாடு என்னோடது, அதை நம்ம தினம் தினம் பாடணும். ஏன் அதை சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் இருந்த பீரியட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இவர் இருந்திருப்பாங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே நம்ம சுதந்திரம் அடையணும், விடுதலை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய பாடலா இவரோடது இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ சுதந்திர பாடல்கள்னு சொல்லும் போது நம்ம எப்படி பாரதியாரை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த நாமக்கல் கவிஞரோட பாடல்களும் இருந்திருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. சரிங்க, நோட் பண்ணிக்கோங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா தமிழன் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ தமிழன் அப்படின்னாலே அதற்கு ஒரு இனமும் இருக்கு, தமிழன் என்ற இனம் இருக்கு, அதற்குன்னு தனியே குணமும் இருக்கு. நம்ம சொல்லுவோம் தமிழ்னாலே பண்பாலையும் சரி அறிவுலையும் சரி ரொம்ப சிறந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானதும், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். என்னென்னது? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் தான். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டது தான், எதுவுமே இதுல கேட்காம இல்ல. இதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இன்னொரு டைம் பார்த்துருவோமா? கத்தியின்றி ரத்தமின்றி அவர் உப்பு சத்தியாகிரகத்துல வழிநடை பாடலா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று நீ தினம் தினம் அதை பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதுக்கடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். சரிங்களா? அப்ப இது எல்லாமே நாமக்கல் கவிஞரோட மேற்கோள்கள். இப்போ அவரோட இயர் பார்த்தாச்சு, அவரோட காலங்கள், அவர் எழுதின நூல்களும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவரோட சிறப்புகளும் நம்ம பார்த்திருக்கோம், அவரோட மேற்கோள்களும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா?